ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தாய் கிழவி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூரல் காமெடி ஜானர் படமா எடுத்திருக்காங்க. இதுல ராதிகா சரத்குமார் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். மதுரையில ஒரு கிராமத்துல ராதிகாவுக்கு பார்த்தீங்கன்னா 3 பையனும் ஒரு பொண்ணு இருக்காங்க. எல்லாருமே ஒரு சில பிரச்சனைகள்ல இருக்காங்க. ராதிகா பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாவே வட்டிக்கு விட்டு அதை மிரட்டி வாங்கி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதனால ஊர்ல பல பேருக்கு இவங்க எப்படா போய் சேருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது. படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் இல்ல, பசங்க எல்லாருமே வந்துடுறாங்க, சொத்தை பிரிக்கணும் அப்படின்ட்டு பாக்குறாங்க. ஊர் மக்கள்லாம் என்ன பண்றாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ராதிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி அவன் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. தாய் கிழவி அப்படியே மதுரையில ஒரு பாட்டி எப்படி இருக்குமோ அப்படி இருக்காங்க. நம்ம சின்ன வயசுல எல்லாம் கிராமத்துக்கு போகும்போது எப்படி பாட்டி இருப்பாங்களோ அப்படி தத்ரூபமா இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி படத்துல பல ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே முக்கியமான ஆக்டர்ஸ் தான். எல்லாருமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயா இருக்கட்டும் செகண்ட் ஹாஃப்லயா இருக்கட்டும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பல இடத்துல நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க. படம் ஃபுல்லாவே கமல் ரெஃபரன்ஸ் வருது, அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி படத்துல வர எமோஷனல் பாண்டிங் ரொம்ப நீட்டாவே கன்வே பண்ணியிருக்காங்க. அது பல சீன்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ்ல அல்டிமேட்னே சொல்லலாம். படத்துல இவங்க வச்சிருக்க சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் நல்லாவே இருக்கு. இந்த படத்து மூலியமா இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ் ரொம்ப நீட்டாவே கன்வே பண்ணியிருக்காங்க. அது நல்லாவும் இருக்கவும் செய்யுது. டெக்னிக்கலி படம் சவுண்டா தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். படம் ஃபுல்லாவே காமெடி அள்ளி போட்டு எமோஷனலையும் கலந்து சூப்பரான ஒரு பிரசன்டேஷன்ல பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.